Hi dear friends, welcome to RDC Score. RDC means Ravi Drill Class. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிஎம் ரேலி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது. பிஎம் ரேலியில் எல்லா டைரக்டரோட கண்டிஜென்ட் மார்ச் பண்ணி போகும். அப்போ என்ன ப்ரொசீஜர், எந்த ஒரு மார்ச்சிங் இருந்தாலும் கம்பல்சரி தைனதிக் சாமனதிக் இருக்கும். அப்போ மார்ச்சிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா தைனதிக் சாமனதிக் போகும்போது ஸ்டெப் அவுட் ஆயிடுச்சுன்னா நம்ம கண்டிஜன் கூட கோஆர்டினேட் பண்ண முடியாது. அதனால் நம்ம மார்ச்சிங்கை ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணணும். வடிவேல் ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி தான், பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் வீக்கு. பட் இந்த ட்ரில்லை பொறுத்த வரைக்கும் பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதாவது காலில் நடக்குது, இடுப்புக்கு கீழே உன்னுடைய மார்ச்சிங் அப்போ கால் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் உங்களுடைய மார்ச்சிங்கை கோஆர்டினேஷனோட உங்கள் ட்ரூப்ஸ் கூட கண்டிஷன் கூட செய்ய முடியும். அதனால தான் ஸ்டார்டிங்கில் எல்டிங் மார்ச் கையை ஸ்விங் பண்ணாமல் இப்படி மார்ச் பண்ணுவோம். ஏன்னா எவ்வளோ பெரிய பில்டிங் எழுப்புனாலும் அந்த பில்டிங்கோட பேஸு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் மேலே இருக்கிற டாப்பு எந்த ஒரு எஃபெக்ட் இல்லாமல் ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்கள் ட்ரில்லும் அதே மாதிரி தான். நீங்கள் மார்ச்சிங் காலில் கரெக்டாக பண்ணியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹேண்ட் ஸ்விங் எல்லாம் கோஆர்டினேட் ஆகிடும். அதனால தான் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி எல்டிங் மார்ச் பண்ண வச்சு கண்டிஜனோட கோஆர்டினேஷனை க்ரியேட் பண்ணணும். கண்டிஜன் எப்பவுமே டைனசி ட்ரெஸ்ஸிங் இதெல்லாம் சைடில் பார்க்கும்போது ட்ரெஸ்ஸிங் ஆகிடுச்சுன்னா உங்கள் மேக்ஸிமம் பேஸ் செட் ஆச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் தான் நம்ம ஹேண்ட் ஸ்விங் போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஹேண்ட் ஸ்விங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கண்டிஜனை கரெக்டாக தீன் இந்திரிஸ் நிற்க வச்சு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். கை ஃப்ரீயாக போயிட்டு வந்தாச்சு, கோஆர்டினேஷன் ஆகுது, ஒரே வாக்க போகுதுன்ற போது நம்ம அதுக்கடுத்தது தான் மார்ச்சிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். பாருங்கள், இப்போ கையெல்லாம் கோஆர்டினேட் ஆச்சு, அதனால் நம்ம மார்ச்சிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ மேக்ஸிமம் ஒரு 80% நமக்கு கோஆர்டினேஷன் ஹேண்ட்ஸுங்கு கிடைக்கும். இதனால் நம்ம மார்ச்சிங் ப்ராக்டிஸ் பண்ண பெஸ்ட்டு மார்ச்சிங் கண்டிஷனாக ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால தான் எப்பவுமே மார்ச்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி கை நிற்க வச்சு கோஆர்டினேட் பண்ணி ஹேண்ட் ஸ்விங் பண்ணிவிட்டு தான் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்ச்சிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். பாருங்கள், இப்போ சம்மான் கோச் டைனசீப் தெச்சல் சேம் மார்ச்சிங் கண்டிஜன் மார்ச் பண்ணிட்டு போகும்போது உங்களுக்கு கால் எப்போ கோஆர்டினேட் ஆச்சோ அதுக்கு அக்கார்டிங் கையும் கோஆர்டினேட் ஆகிட்டு ஹேண்ட் ஸ்விங்கு உங்களுடைய மார்ச்சிங் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ கோஆர்டினேட் ஆகிட்டு முன்னாடி தைனதிக்கில் உங்களுடைய ட்ரெஸ்ஸிங்கை சரி பண்ணிக்கணும். ரொம்ப முக்கியம் ட்ரெஸ்ஸிங். ஏன்னா பிஎம்முக்கு முன்னாடி நம்ம மார்ச் பண்ணிட்டு போவோம். இப்படி தான் நம்ம பிஎம் ரேலியில் நம்மளுடைய கண்டிஜனை ப்ரிப்பேர் பண்ணி பெஸ்ட்டு கண்டிஜன்ற பேரை எடுக்கணும். எப்போவுமே நம்ம பெரிய நம்பர்ஸ், அதாவது அதிகமாக இருக்கிறவங்கள கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு அதிக டைம் எடுக்கும். ஆனால் நம்பர்ஸ் கம்மியாக இருப்புங்க, அவங்கள கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம எப்போவுமே ஒரு கோஆர்டினேட் பண்ணுற போது 6 பேரை ஃபஸ்ட்டு மார்ச் பண்ணி அந்த 6 பேரை கோஆர்டினேட் பண்ண வைக்கணும். அந்த 6 பேர்லேருந்து இன்னும் ஒரு 5 பேர் சேர்த்து 11 பேர் சிங்கிள் லைன் ஃபஸ்ட்டு லைனை நம்ம கோஆர்டினேட் பண்ண வைக்கணும். அதுக்கப்புறம் அவங்க கூட செகண்ட் லைனு ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு லைனை மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் நடக்க வைக்கிறதுனால நமக்கு என்ன ஆகுன்னா அந்த லைனோட ட்ரெஸ்ஸிங்கை அவங்க செய்கிற தப்பை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி ஈஸியாக அவங்களுக்கு சொல்லி அவங்கள அந்த தப்பை கிளியர் பண்ண வைக்க முடியும். அதனால் மேக்ஸிமம் ப்ராக்டிஸ் பண்ணுறம்போது சிங்கிள் லைனை நடக்க வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம நார்மலாக தெரியும், எல்லாருக்குமே தெரியும், ஒரு தேய்ச்சலில் கதம் கிளம்பாய் 30 இன்ச்சு. ஸோ எல்லோரும் ஒரே ஸ்டெப்பாக எடுக்கிறதுனால நம்மளுடைய டிஸ்டன்ஸு ஒரே மாதிரி நம்ம கவர் பண்ணுவோம். அதனால் நமக்கு எந்த ஒரு ட்ரெஸ்ஸிங்கில் எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது.
அது எப்போ சாத்தியமாகுன்னா மேக்ஸிமம் நம்ம நடக்கிறம்போது சிங்கிளாக லைனை மேக்ஸிமம் ப்ராக்டிஸ் பண்ண வச்சுட்டு அவங்க கோஆர்டினேட் ஆன பின்னாடி அடுத்த லைன் கூட 2 லைனை ஜாயின் பண்ணணும், ஃபைனலாக 3 லைன். இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நமக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிசல்ட்டு கிடைக்கும். பேண்டு பீட் ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் காட் கமாண்டோட வேட கமாண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா காட் நடக்கிறம்போது காட் கமாண்டோட வேட கமாண்டு எவ்வளவு கிளியராக பின்னாடி இருக்கிற கண்டிஜனுக்கு சமான் கார்டுக்கு கேட்குதோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஒரே நேரத்தில் அவர் அந்த ஆர்டரை எடுத்துகிட்டு ஆக்ஷனை செய்வாங்க. அதனால் காட் கமாண்டர் மேக்ஸிமம் எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் பண்ணணும். அது இல்லாமல் காடு அவருக்கு சப்போர்ட்டாக அவர் சொல்கிற கமாண்டை கேட்டு கரெக்டாக அதுக்கான ஆக்ஷனை செய்யணும். ஒருத்தருக்கு மோட்டிவேட் ஆகி தான் நம்மளுடைய டைரக்டரேட்டை முன்னாடி எடுத்து வந்து நிற்க வைக்க முடியும். அதனால் மேக்ஸிமம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். பெஸ்ட்டு ரிசல்ட்டை நம்ம டைரக்டரேட்டுக்கு காட்டுவோம். Fast, one more.